சிக்கன் முட்டை கைமா எப்படி செய்வது பார்க்கலாமா? 4 வெங்காயம், 3 தக்காளி, 4 முட்டை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சிக்கனை வந்து எலும்பெல்லாம் எடுத்துக்கலாம், பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, சோம்பு, லவங்கம் போட்டுக்கலாம். பொரிஞ்சோடனே வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி அதில் போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயத்தை கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம், சீக்கிரமாக வதங்கிடும். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பொடிசாக கட் பண்ண கறியை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கறியை அதில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு வதக்கி விடலாம். நல்லா தண்ணி கொஞ்சமாக ஊற்றணும், நிறைய ஊற்றக்கூடாது. இந்த கிரேவி வந்து தோசை, இட்லி, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். தேங்காய் உப்பு போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். கலந்து அப்படியே நல்லா கொதித்து வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சோன்னா முட்டை எடுத்து ஊற்றிக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். கலரி விடலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். எல்லாம் மேலெல்லாம் தெளிக்கும். வேறு இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு. மறுபடியும் நல்லா கலரி மூடி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம வந்து முட்டையை எடுத்து ஊற்றிக்கலாம். முட்டையை ஊற்றிட்டு உடனே கலரக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் கழித்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. 10 நிமிஷம் கழித்து நம்ம உடச்சி விட்டால் தான் நல்லா செண்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி பொடிசாக ஆயிடுச்சுன்னா நல்லாவே இருக்காது, நீச்சு வாசனை வரும். அதனால தான் நம்ம முட்டையை ஊற்றின உடனே ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம கலரி விடணும். உடனே கலர்னால் அது ஒரு மாதிரியாக இருக்கும், ஸ்மெல் வரும், சாப்பிடவே முடியாது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.